ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆதித்ய பிர்லா சன் லைஃப் PSU ஈக்விட்டி ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இந்த ஃபண்டானது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தீமெட்டிக் கேட்டகரி வகையை சார்ந்ததாகும். இந்த ஃபண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களா மட்டுமே முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது கடந்த ஒரு சில வருடங்களா பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது போல ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க். இப்போ PSU ஈக்விட்டி ஃபண்டுனா என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். PSUனா பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக், அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களாகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள்ல கடன் அதிகமாக இருந்து ப்ராஜெக்ட் எதுவும் இல்லாமல் லாஸ் கண்டிஷன்ல இருந்து. ஆனால் கடந்த 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி தலைக்கீழாக மாறி இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. டிஃபென்ஸுக்கும் அது மாதிரி தான், ரயில்வேக்கும் அது மாதிரி தான். இந்த மாதிரி நிறுவனங்கள்ல கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சியா இருக்கு. அதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. கடந்த ஒரு சில வருடங்களா இந்த ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்ட்ல இருந்து எந்தெந்த துறைகளை சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக முதலீடு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஃபெர்டிலைசர், பவர், டிஃபென்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மெட்டல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இப்போ ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஃபண்டோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் மற்றும் பெசிக் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மற்றும் மினிமம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபாய் 500 பண்ணலாம். எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 100 கூட முதலீடு பண்ணலாம். அது போல் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு பிறகு செல் பண்ணால் உங்களுக்கு எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. ஒரு சில ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பிறகு செல் பண்ணும்போது தான் எக்ஸிட் லோடு இருக்காது. இந்த ஃபண்டை 1 மந்த்துக்கு பிறகு செல் பண்ணால் கூட உங்களுக்கு எக்ஸிட் லோடு இல்லை. அதுபோல் லாக்இன் பீரியடு கிடையாது. ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட ஃபண்டு கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபண்டு தொடங்கின வருடம் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2019. இந்த ஃபண்டு தொடங்கில இருந்து ஒவ்வொரு வருடமும், அதாவது கடந்த 4.5 வருஷம் ஆகுது இந்த ஃபண்டு தொடங்கி. வருட சராசரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 34.76%. இதை பேங்க் ரேட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா பேங்க் ரேட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7 இல்லைன்னா 7.5% தான் கொடுக்குறாங்க. அதாவது 1 இயருக்கு அதிகமாக நீங்கள் போட்டிருந்தா தான். அதை கம்பேர் பண்ணும்போது பேங்க் ரிட்டர்னை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் நேம் BSE பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ரிஸ்க் மீட்டர் பார்த்தீங்கன்னா வெரி ஹை தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்போவுமே ரிஸ்க் மீட்டர் வெரி ஹை தான். டைப் ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 4115 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ டைரக்ட் ஃபண்டுக்கு தான் 48 பைசா குறைவு தான். ஆதித்ய பிர்லா சன்ல PSU ஈக்விட்டி ஃபண்டோட அசட் அலோகேஷனை பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஈக்விட்டி தான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான். அதனால தான் 95.18% பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 4.82% வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டாக இருக்கு. இப்போவாது மார்க்கெட் டவுன் ஃபாலிங் ஆச்சுன்னா அந்த டைமில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த கேஷ் ரிசர்வ் வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளில் 48.48% முதலீடு பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் 32.98% பண்ணியிருக்காங்க. மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா 16.7% முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா 1.84% முதலீடு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 43 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருக்காங்க. 10 ஸ்டாக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 57.75%. டாப் 5 ஸ்டாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35.82% இருக்குது. டாப் 3 செக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 செக்டரில் மட்டுமே அதிகபட்சமாக 75.15% முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பிபி ரேஷியோ 2 இருக்குது. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12.24. எப்போவுமே PSU கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா PSU ஃபண்டில் இருந்து மொத்தம் 43 கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 9.29% இருக்குது. NTPCயில் 8.06%, ONGCயில் 7.11%, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5.89%, பவர் கிரிட்டில் 5.47%, கோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5.29%, பேங்க் ஆஃப் பரோடாவில் 5.2%, கெயில் இந்தியாவில் 5.12%, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் 3.22%, NMTCயில் 3.1% மற்றும் LICயில். இப்போ ஆதித்ய பிர்லா சன் லைஃப் PSU ஈக்விட்டி ஃபண்டோட ரிட்டர்னை பார்க்கலாம். கடந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு எதுன்னா பார்த்தீங்கன்னா PSU ஃபண்டு தான். இப்போ இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18.95 ரூபா இருக்குது. அது அப்படியே வளர்ச்சியாகி இப்போ வந்து 37.40 ரூபா முடிஞ்சிருக்கு.
அதாவது ஒரு யூனிட்டோட விலை ரூ. 18.45 கூடியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 97.36% வளர்ச்சியாகும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்கு. அதையும் ஏறிச்சுன்னா கிட்டத்தட்ட 101% வளர்ச்சி கொடுத்துருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சி தான். எப்போவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ண போகிறோன்னா 1 இயர் ரிட்டர்னை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணி இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 இயர் 5 இயர் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து தொடங்கின வருடம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020 ஆரம்பமானது. அப்போ கொரோனா டைமில் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. மார்க்கெட்டில் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபால் டவுன் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு ரிக்கவரி ஆகி பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நல்ல வளர்ச்சியாக தான் இருக்குது 5 வருஷத்தில். லாஸ்ட்டு 5 இயரில் பார்த்தீங்கன்னா 272.88%. அதாவது இது ஒரு பெரிய ரிட்டர்ன் தான். நம்ம பேங்க்லாம் போட்டிங்கன்னா ஒரு 5 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். 10 இயர் ஆனால் தான் உங்களுக்கு டபுள் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 ஒரு ₹10,000 ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா இந்த ஃபண்டில் இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹37,400. கிட்டத்தட்ட 3.25 மடங்கு இந்த ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.